பொன்னியால் சொல்வது கேட்டோம். சொல்வது அன்பால் துவக்கமாக இருக்கிறது. இந்த ஓதப்பட்ட ஆயாத்துகளில் இந்த அதிகமான இடம்பெற்றவை வரலாறுகள். அந்த வரலாறுகள் நமக்கு பாடமாகவும் படிப்படியாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்து வழங்கப்பட்டார். துவக்கமாக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இத்தனை நபிமார்களை அல்லாஹ் தஆலா இன்றைய உதாரணமாக எடுத்து காட்டினார். இந்த நபிமார்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்தார்கள். அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் வணங்க வேண்டும், நான் நபி என்று வாதிட்டு மக்களுக்கு மத்தியிலே அழகான செய்தியை சொல்லிக் கொடுத்து ஏற்க மறுத்த காரணத்தால் ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒவ்வொரு மாதிரியாக அழித்து விட்டார். ஒவ்வொரு விதமானவர்கள். உதாரணத்திற்கு நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டால் அவர் ஏற்க மறுத்த பொழுது நிலநடுக்கத்தை கொடுத்து அழித்து விட்டார். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தார்கள் செய்த அசிங்கமான பழக்கத்தை செய்ய வேண்டாம் என்ற பொழுது செய்த காரணத்தால் அவர்களை கல் மழையாய் பொழிய வைத்து அழித்து ஒழித்தார். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தையும் அழித்து ஒழித்தது, கேட்டதை அப்படி கேட்காமல் இருந்தவை என்ன என்பதை விளக்கமாக நமக்கு வரலாறுகளாக சொன்னார். இந்த வரலாறுகள் நமக்கு கதைகள் அல்ல, காரணங்கள் அல்ல, நமக்கு பாடமாக இருக்கும் என்பதுதான். இது போன்ற காரணங்கள், காரியங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னவை இருந்து நாம் தடப்புரளுகிற பொழுது அல்லது தவறு செய்கிற பொழுது அல்லது நம் மறதியாக அதிலே இருக்கிற பொழுது நமக்கு உஷார்படுத்துவார். அந்த உஷார், அந்த கவன ஈர்ப்பு செய்கிற பொழுது நாம் உடனே கவனமாகிறது. அதுதான் துவக்கமாக இன்றைய தினம் தவறான துவக்கத்திலே ஒதுக்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பொழுது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று இப்லீஸை படைத்த பொழுது ஏற்க மறுத்தார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் வெளியேற்றப்பட்டார். ஆனால் ஒரே ஒரு தடவை கேட்க மறுத்த காரணத்தால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். நாம் எத்தனை முறை அவனுடைய கட்டளைக்கு ஏற்க மறுத்திருக்கிறோம் அல்லது செய்யாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய ரஹ்மத்தால் நம்மை மூடி வைத்திருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு தவறு செய்தார், ஒரே ஒரு காணிக்கையாக தலை சாய்க்க வேண்டும், கண்ணியம் செலுத்த வேண்டும், என்னுடைய கட்டளைக்கு அடிப்படையில் என்று சொன்ன பொழுது ஏற்க மறுத்த பொழுது என்னுடைய அருளிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் என்று இன்று வரை சபிக்கப்பட்டவனாக வெளியிருக்கிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்வில் எத்தனை முறை, எத்தனை தடவை, எத்தனை ஆண்டுகள் அவருடைய கட்டளைக்கு அடிப்படையாக இருந்திருக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் நம்மை தூக்கி எறிந்து விடவில்லை. இன்று ஒரு நாளையும் மன்னித்து கேட்பானா, மன்னித்து விடுகிறேன். உணவு கொடுக்கிறார், உறைவிடம் கொடுத்திருக்கிறார், உடல் நலம் கொடுத்திருக்கிறார், உயர்வான வாழ்க்கை வழங்கி இருக்கிறார். இப்படி இருந்தும் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஓதப்பட்ட வரலாறுகள் நமக்கு காட்டப்பட்ட உதாரணங்கள். இடையிடையே சில உஷார்படுத்தப்பட்ட சில நிகழ்ச்சி சொன்னார். முஸ்லிம்கள் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், பல்வேறு காரணங்களை அழகரித்து காட்டுகிறார். மஸ்ஜிதுகளுக்கு வருகிற பொழுது மிக அழகாக வர வேண்டும் என்று ஓதப்பட்ட ஆயாத்தில் சொன்னார். அடுத்து ஒரு செய்தி நாம் பார்ப்போம். ஒரே ஒரு செய்தி. இதெல்லாம் மேல் உதாரணங்கள். ஒன்று பார்க்க வேண்டும் சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். உங்களுடைய இறைவனை நீங்கள் அழைக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பணிவோடு சத்தத்தை தாழ்த்தி இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற பொழுது எப்படி இருக்க வேண்டும்?
பணிந்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே தன்னை தலை தாழ்த்தி பணிந்தவர்களாக தன்னுடைய சத்தத்தை தாழ்த்தி குறைத்திருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறவங்க இப்படி கேளுங்கள். அடுத்த அதே ஆயத்தில் அடுத்த வரியில் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிற பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஹௌஃபும் வதமா, ஹௌஃபும் வதமா, பயத்தோடு கேட்க வேண்டும், ஆதரவோடு கேட்க வேண்டும். பயமும் இருக்க வேண்டும், ஆதரவும் இருக்க வேண்டும். முதல்ல ஆயத்தில் என்ன சொன்னால், என்ன சொல்றான்னு சொன்னால், பணிவும் சத்தத்தை உயர் தாழ்த்தி இருக்க வேண்டும், ரெண்டு தன்மை. அதற்கு அடுத்து சொல்லுகிற பொழுது பயமும் ஆதரவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தருவார் என்று ஆதரவு இருக்க வேண்டும், பயமும் இருக்க வேண்டும். அவன் படைத்தவன், அவன் எது வேண்டுமானால் அவனை செய்யலாம், கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், அணைக்கலாம், விரட்டலாம், தண்டிக்கலாம், ரஹ்மத் செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்வதற்கு அதிகாரம் இடத்தில் இருக்கிறதா. ஆனால் உன்னுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கிறேன், நீ தருவேன் என்று நான் உறுதியாக இருக்கிறேன் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். பணிவு இருக்க வேண்டும், பக்குவம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறவன் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம்? கெட்டவன் நல்லா இருக்கிறான், நல்லவன் கெட்டு போயிருக்கிறான், இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். கெட்டவன் என்னங்க? நல்லவன் செய்யாதவன் நல்லா இருக்கிறான். நல்லா இருக்கிறான் எப்படிங்க? பணக்காசோட தான் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். பணக்காசோட இருந்தா நல்லா இருக்கிறான். பணக்காசு என்பது வாழ்க்கையினுடைய உயர்வை, மகிழ்ச்சி, நிம்மதியை தர முடியாது. வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்கு ஒரு கருவியாக இருக்கும் பணம். ஆனால் மன வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியையும் ஒருமித்த ஒரு ஸ்திரத்தன்மை தருவது ரப்பு மட்டும்தான் தர முடியும், வேறு யாரும் தர முடியாது. எத்தனை அரசர்கள் நொந்து கொண்டு வாழ்கிறார்கள், எத்தனை அதிபர்கள் அரண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பணபலத்திற்கும் இருந்தும் கூட நிம்மதியற்றவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பாதுகாப்பு இருக்குமானால் பணமில்லை, பதவி இல்லாதவர்கள் கூட அருமையான வாழ்க்கையை சுவைத்துக் கொண்டிருப்பதை இன்றும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான், அதனால் தான் அல்லாஹ் சொல்லி தருகிற பொழுது என்னிடத்தில் அன்போடும் பணிவோடும் கேளுங்கள், சத்தத்தை தாழ்த்தி கேளுங்கள், ஆதரவு வையுங்கள், அச்சத்தோடு கேளுங்கள், தர தயாராக கேளுங்கள். அல்லாஹ் தான் மிக அன்போடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த கேட்கின்ற தன்மையோடு கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் காத்திருக்க வேண்டும். எப்போது தருவான் என்பது இல்லை, எப்போதும் தருவான், எப்போதும் தருவான். ஆனால் எப்போது தர வேண்டும் என்று இருக்கிறது அப்போது தருவான். அதுதான் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்க வேண்டும். இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்திருக்கிறோம். இதில் இத்தனை நாட்கள் கழித்திருக்கிறது. சற்றேறக்குறைய இன்னைக்கு 7வது இரவிலே நாம் இருக்கிறோம். இந்த 3 இரவுகள் மீதம் இருக்கிறாங்க. நாம் வீணடித்துக் கூடாது. அல்லாஹ் சொல்லி தருகின்ற பாடங்கள் நிறைய இருக்கிற குர்ஆனிலே அந்த ஒரு பாடத்தை இன்று எடுத்துக்கொள்கிற ஒரே ஒரு பாடம், அல்லாஹ்விடத்தில் ஆதரவோடு கேட்போம், அச்சமோடு கேட்போம், பணிவோடு கேட்போம், பண்போடு கேட்போம். அல்லாஹ் நிச்சயம் தர தயாராக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், இறைவா, எதுவெல்லாம் எனக்கு சிறந்ததாக இருக்கிறதோ, நல்லதாக இருக்கிறதோ அதை கொடுத்தது, அதை கொடுத்து எது தீங்காக இருக்குமோ அதையெல்லாம் என்னை விட்டு போக்குகிறது செல்வதாக சொல்லி கொடுத்தார்கள். சொர்க்கத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்குமே, அப்படிப்பட்ட நல்ல அமல்களை, நல்ல செயலை எனக்கு கற்றுக்கொடு, அதை செய்வதற்கான வழியை எனக்கு காட்டு. நரகத்திலிருந்து என்னை தூரமாக்குவே, அந்த செயலை, அந்த நடவடிக்கை எல்லாம் என்னிடத்தில் தூரமாக்கிவிடு, அதையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லத்தான் அவசரம். அழகான துவாக்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அது போல நாம் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னால் துவா செய்ய வேண்டும். பிரார்த்தனை அதிகமான துவாக்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிகமான துவாக்கள் இருக்கிற பிராணி. அந்த துவாக்கள் மற்ற எந்த மொழியில் வேண்டுமானாலும் கேட்கலாம். அரபி மொழியில் தான் கேட்க வேண்டும் என்றாங்க அர்த்தம் அல்ல, பொருள் அல்ல.
நமக்கு எந்த மொழி தெரியுமோ நம்முடைய தேவைகளை, நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய நியத்துகளை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். எனக்கு என்ன வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா என்று நாம் நினைக்கிறோம். தெரியும், கேளு என்று சொல்கிறான். கேட்டதா வீட்டு அதுதான் பால் கொடுத்தான். அவங்களுக்கு தெரியும் பால் கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 5 தடவை 4 தடவை கொடுக்க வேண்டும் அவளுக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும். ஆனால் உறங்கிக் கொண்டே இருந்தால் கொடுப்பாமல் வேறு வேலை பார்ப்பான். அது போல அழுதால் தான் கொடுப்பான், கேட்டால் தான் தருவான். அதனால் நான் கேட்போம், அவன் தருவான் நிச்சயமாக. அந்த பண்பாட்டை நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல தெளிவான உள்ளத்தை, நல்ல அஹ்லாக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் சேலம்